திருவன் சரணம். அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், தனிமை என்றால் என்ன, இந்த புத்த சாசனத்தில் தனிமை என்றால் என்ன, இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் இந்த போதனையினூடாக பார்ப்போம். தனிமை என்பது சமுத்தி உலகத்தில், இந்த சமுதாய உலகத்தில் வாழும் மனிதர்கள் தனிமையாக இருந்தால், அது இல்லற வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி தனிமையாக இருந்தால், அது இந்த ஆன்மீக பாதைக்கு உறுதுணையாக இருக்கும், ஞானம் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் தனிமையில் இருந்தால். அப்போ இப்படித்தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. தனியாக எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு தியானம் பண்ணி கொண்டு பல குருமார்களை சந்தித்து அவர்களிடம் கர்மஸ்தானங்களை பெற்றுக்கொண்டு தியானம் பண்ணி சமத்த தியானத்தினூடாக மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் ரூப தியானம் அரூப தியானம் என்று இந்த மனம் அதிர்வற்ற சுபாவத்தில் மனம் உணர்வற்ற சுபாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்போ இதுதான் தனிமை. இந்த தனிமையில் இருப்பவர் ஞானம் அடைய முடியும். அப்போ இதுதான் விமோச்சனம் பெற்ற சுபாவம். அப்போது தனிமையில் இருப்பது தான் மகா பாக்கியம். அதுதான் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் வாழும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில். அப்போது இதன் உண்மைத்தன்மை என்ன, இதில் யதார்த்தம் என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு போதனையாளர்கள் கூட ஞானம் அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு போதிக்கும் போதனைகள் எல்லாமே தியானம் செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் சமாதி நிலையில் இருந்து கொண்டு தான் பல ஆசிரமங்களை நடத்தி கொண்டு யோகா மையங்களை நடத்தி கொண்டு இதில் தியானம் செய்ய மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் இருந்தால் அப்போது உலகை வெல்வீங்க, அப்போது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து மரணத்தை வெல்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கி உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ வழியில் செல்லும் மனிதர்களும் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே உண்மையான தனிமை என்றால் என்ன அப்படின்றதை இவர்கள் அறிந்து கொண்டார்களா, புரிந்து கொண்டார்களா, தனிமையை இவர்கள் உணர்ந்தார்களா என்பதை நாங்கள் உற்று நோக்கி கூர்மையாக பார்க்கும்போது இவர்கள் யாருமே தனிமை என்றால் என்ன, அதன் யதார்த்தம் சத்தியம் என்ன என்பதை இன்னும் காணலை. அவர்கள் இன்னும் அதை உணரலை. இதவிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தில் தனிமையை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். தனிமை என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு ஒரு முகாம்லையோ அப்படி இல்லாட்டி யோகா மையத்திலையோ போய்ட்டு பன்சலையிலையோ ஆராணையிலையோ அப்படி இல்லாட்டி காட்டிலையோ போய்ட்டு இருப்பது அல்ல உண்மையான தனிமை. அது அல்ல உண்மையான தனிமை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் அல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு தான் போனார். இப்போ இன்றைக்கி செய்து கொண்டிருப்பதை போல தான் அன்றைக்கி சித்தார்த்தரும் செய்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் சத்தியத்தை புரிஞ்சு உணரலாம். அப்போது
சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அதை நினச்சி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் சித்தார்த்தராக இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனாலும் சத்தியத்தை தேடினார். சத்தியத்தை கண்டு புரிந்து உணர்ந்தார். புரிந்து உணர்ந்த சத்தியத்தை போதிக்கும் போது, மற்றவர்களுக்கு போதனை செய்யும் போது, இது நீங்கள் எதையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, காட்டுக்கு வாங்க, வீடை விடுங்க, குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு தியானம் செய்யுங்க, இல்லற வாழ்க்கையை விடுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை. அப்போது இல்லற வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள். குடும்பத்து மனிதர்களும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து ஞானம் அடைந்தாங்க, விடுதலை அடைந்தாங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாகும்? இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்பதைத்தான் நாங்கள் இங்கே உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இது புத்த காலத்தில் சுனீத சோபாவக குஜ்ஜுத்தர கட்டிகார அநாத பிண்டிக சிட்டுத்துமா இப்படியான மனிதர்கள். சுனீத சோபாவக என்பவர் கூலி தொழில் செய்பவர். அவர் இந்த அவர் சாமானியமான கூலி தொழில் செய்பவர் என்றால் அவர் எல்லா வேலையும் செய்யக்கூடிய கூலி தொழில் செய்பவர் என்பவர் ஊத்தைகளை குப்பைகளை அள்ளி குப்பை தொட்டிகளை சுத்தம் செய்யும் இந்த மாதிரி வேலை செய்தவர் தான் இந்த சுனீத சோபாவக. குஜ்ஜுத்தரா என்பவர் வீட்டு பணிப்பெண், வீட்டில் பணியாளராக இருந்த ஒரு பெண். அப்போ அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருந்தார். அப்போது கட்டிகார என்பவர் ஒரு தாய் தந்தையரின் கண் பார்வை இழந்த தாய் தந்தையரின் மகன். அப்போ அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து இருந்திருக்கார். அப்போது அநாத பிண்டிக சிட்டித்துமா என்பவர் ஒரு வியாபாரி, தன குபேரர். அப்போது அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இருந்திருக்கார். அவர் எதையும் விட்டுட்டு எங்கேயும் போகலை. அப்போது ராஜாமார்கள் கூட, மன்னர்கள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து ஆட்சி செய்திருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போகணும், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அது தலைகீழாக மாறி எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் தான் எங்களுக்கு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும், எங்களுக்கு ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றும் போதனையாளர்கள் உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்வது எல்லாமே புத்த தர்மமா? இல்லை, அது புத்த தர்மம் கிடையாது. புத்த தர்மத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. அது உண்மையான சத்திய தர்மம் இல்லை. அப்போ உண்மையான சத்திய தர்மம் என்றால் அதை கேட்டு புரிந்து உணர்பவர், அது எங்கே இருந்தாலும், காட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதை நடைமுறையில் கையாள்வாராக இருந்தால், சத்தியத்தை புரிந்து உணர்ந்து நடைமுறையில் அதை கையாள்வாராக இருந்தால் அவருக்கு மனதில் மேலும் வழி திறக்கிறது. மனதிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் மனம் உண்மையாகவில்லை என்றால், மனதுக்கு மீண்டும் அடிமையாகாவிட்டால் அதுதான் உண்மையான தனிமை. அப்போது அவர் மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார் என்றால் அவர் மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார். கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல, காதுக்கு சத்தம் கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் எண்ணங்களில் உண்மை இல்லை. எண்ணங்கள் அனைத்தும் மாயை, கற்பனை. அப்போ இதற்கு அவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்திருக்கணும். கண்ணும் காதும் இணைந்தது தான் மனம். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அந்த சத்தம் வர்ணம் என்பது தான் பெயர், உருவம். பெயர் என்கிற போது அதுக்கு அந்த பெயருக்குள் இருப்பது சத்தம். நாங்கள் எந்த சத்தத்தை கேட்டாலும் காதுக்கு கேட்கும் எல்லா சத்தத்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ அந்த பெயருக்குள் உருவமும் இருக்கிறது. கண்களுக்கு தெரிவது மட்டுமல்ல உருவம், காதுக்கு கேட்கும் சத்தம் மட்டுமல்ல உருவம். மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையத்துக்குள் உள்நுழைவது
பெயர் உருவம் கலந்து தான் இருக்கிறது. வாசனை, சுவை, குளிருஷ்ணம், பெயர், உருவம் இவை அனைத்தும் கலந்த இணைந்த ஒரு எண்ணம் தான். அப்போது நாங்கள் வழி நடத்தி கொண்டு போய்கின்றிருக்கோம். அந்த எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ எண்ணங்கள் உண்மையா? இல்லை. கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானது தான் மாமரம். மாமரம் வெளியில் இருக்குது? இல்லை, அது மனதில் தான் இருக்குது. அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது உண்மையா? இல்லை, அதுதான் மனதின் மாயை. அப்போ இது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மனதுக்கு வரும் எண்ணங்கள் என்பது இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போல ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்களில் அவர் சத்தியத்தை கண்டு, சத்தியத்தை புரிந்து உணர்ந்து, அதில் உண்மை இல்லை, இதில் சத்தியம் இல்லை, எண்ணங்கள் அனைத்தும் மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்வாராக இருந்தால் அவர் அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போல போவாரா மறுபடியும்? இல்லை. அவர் மறுபடியும் பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க மாட்டார். எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார். மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார். அவர் சத்தியத்தை புரிந்த உத்தம புருஷராகிறார். அப்போ அவர் மீண்டும் பள்ளத்தை நோக்கி போபவர் கிடையாது. அப்போ அவர் மனதின் மாயிலிருந்து மீண்டவர். அப்போ அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது என்றால் அவர் உலகத்தை வெல்கிறார், மனதை வெல்கிறார். அப்போது மனதை வென்றவர் உலகத்தை வெல்கிறார். அப்போ அவருக்கு மரணம் கிடையாது. அப்போ இவர்தான் உண்மையான தனிமையானவர். அவர் 3 காலங்களில் இருந்தும் தான் விடுதலை பெறுகிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார். இக்கணத்துக்குள் விழித்து கொண்டபோது அவருக்கு எல்லாமே எண்ணங்கள் தான். எண்ணங்களில் தான் எல்லா பிரச்சனையுமே இருக்குது. குடும்பத்தில் வாழும் மனிதனாக இருந்தாலும் சரி, காட்டில் இருக்கும் ஒரு பிக்ஷுவாக இருந்தால் கூட, துறவியாக இருந்தாலும் அவர் மனதுக்கு வரும் எண்ணங்களில் மாட்டிக்கொண்டு இருந்தால் அவர் இருப்பது தனிமையில் அல்ல, அவர் எண்ணங்களில் இருக்கிறார். அப்போ எண்ணங்களில் இருக்கும் அனைவரும் தனிமையில் இருக்கிறாங்க? இல்லை, மனதின் மாய்க்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போது மனதின் மாய்க்குள்ளே இருந்து கொண்டு அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பவர் என்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து விட்டா இருக்கிறாரு. அவர் உண்மையான தனிமையில் இருக்கார்? இல்லை, அதெல்லாமே பொய், கற்பனை. பகவான் புத்தர் அவர்கள் இந்த நிலையில் இருந்தார். புத்த சுபாவம் அடையும் மூலம் சமத்த தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அரூப என்ற தியானத்துக்குள்ள மனதை சமநிலைப்படுத்தி அதில் மூழ்கி இருந்தார். அப்போது அவர் அந்த நிலையில் இருந்தும் மற்றைய அன்றாட தேவைகளை செய்யும்போது, அன்றாட தேவைகளுக்கு அவர் செயல்படும்போது, அப்போது அந்த ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாய்க்கு மனம் அடிமையாகித்தான் இருக்கிறது. ஆசை, கோபம், மாயை என்ற தீ என்பது மனதில் எரிந்து கொண்டு தான் இருந்தது. அப்போ தீ அணையலை, தீ எரிந்து கொண்டு தான் இருந்தது. அது தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த தியானத்தினூடாக. சமத தியானத்தை மனதை ஒரு நிலைப்படுத்தியதன் பிறகு அந்த ஒரு நிலையை மெருகூட்டி வளர்த்து அதற்குள் மூழ்கி இருக்கும் போது மற்ற எண்ணங்களுக்கு இடமில்லாமல் போகிறது. அப்போது இதுதான் மனதில் எரிந்து கொண்டு தீ அணைந்த சுபாவம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆமாம், ஆனால் அது உண்மையான அணைப்பு அல்ல, உண்மையாக அணைந்த சுபாவம் அல்ல. அப்போ உண்மையாக அணைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலில் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் படிச்ச சமுப்பாத தர்மம். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்பவருக்கு மனதின் மாயை புரிகிறது. எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனம் என்பதும் உண்மை அல்ல. நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். நாங்கள் எந்த வார்த்தைகளை பேசினாலும் அது அனைத்தும் எண்ணங்கள். நாங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும், கதைத்தாலும், எண்ணினாலும், யோசித்தாலும் எல்லாமே மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறது. அப்போது இது எல்லாமே மாயை என்றால் இப்போது நான் இருப்பது மாயைக்குள்ளே தானே. அப்போது இதில் இருக்கும் ஒரு மனிதன் இந்த மாயைக்குள்ளே இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டோம். இதுதான் மனதில் மீண்ட சுபாவம், இதுதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் என்று சொல்வது எல்லாமே உண்மையா? இல்லை, எல்லாமே பொய்,
உண்மை அல்ல, இது பச்சை பொய். அப்போ இந்த பொய்யிலிருந்து விடுதலை பெறணுமாக இருந்தால் அவர் உண்மைக்கு வரணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை உணரணும். சத்தியத்தை உணர்ந்தால் அவர் மனதின் மாயிலிருந்து மீள்வார். அப்போ இது 4 நிலையிலிருந்தும் 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது ஒன்று. அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தியானம் செய்யும் நிலையில் இருப்பவருக்கு அல்ல இந்த சமாதி நிலை என்பது இருக்கிறது. அப்போ இது விதர்சனா சமாதி, இது அனிமித்த சமாதி. இந்த அனிமித்த விதர்சனா சமாதி என்பது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது என்றால் நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. அப்போ நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த செயலை செய்தாலும் எந்த வார்த்தைகளை அவர் பேசினாலும் எல்லாமே மனதின் மாயை கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் எல்லா நிலைகளிலும் இந்த சத்தியத்தோடு இணைந்து விட்ட போது அவர் இந்த விதர்சனா சமாதியினூடாக இந்த அனிமித்த சமாதிக்குள்ளவர் சமாதி நிலைக்கு வருகிறார். அப்போ இதுதான் உண்மையாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகரின் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் இதுதான். அப்போது இதை மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பவருக்கு இது புரிந்து கொள்ள முடியாது. அவர் நினைச்சு கொண்டிருப்பார் இதுதான் சமாதி. அது காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார் அவர். அப்போ இந்த தியானத்தில் அவர் 100 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் உட்கார்ந்திருந்தாலும் அதன் பலன் இல்லை. ஏனென்றால் அங்கே முற்று முழுதாக தீ அணையலை. அது தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருக்குது. அது தற்காலிகமாக அது அணைச்சி வச்சுருக்காங்க. அணைய முற்று முழுதாக அணையலை. அணையப்பட்டது போல் அவர் நினச்சி கொண்டிருக்காரு எல்லாம் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் இருப்பது மனதின் மாயைக்குள்ளே என்பது அவருக்கு இன்னும் புரியலை. அப்போ அவர் மனதின் மாயைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என போதனை செய்வாராக இருந்தால் அது உண்மையான சத்தியமும் கிடையாது, அது உண்மையான புத்த தர்மமும் ஆகாது. அப்போது உண்மையான தனிமை என்றால் இங்கே தான் இருக்கிறது. தனிமை என்பது எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து கொண்டு கண்களை மூடிக்கிட்டு கைகளை வைத்து கொண்டு தியானம் செய்வது அல்ல உண்மையான தனிமை. தனிமை என்பது மனதின் மாயிலிருந்து மீளணும். மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் தனிமைக்குள் வருகிறார். அவர் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் இருப்பது தனிமை. 1000 பேருக்கு மத்தியில் அவர் இருந்தாலும் அவர் இருப்பது தனிமையில். அப்போ இது புரிந்து கொண்ட சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு மட்டும் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ அவர் 1000 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் அவர் யாரு கூடயும் நெருங்கவோ யாரு கூடயும் வெறுக்கவோ எதுக்குமே அவர் போக மாட்டார். ஏனென்றால் எல்லாமே மனதின் மாயை கற்பனை. அப்போ விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ இங்கே ஒன்று இல்லை. அப்போ விருப்பு வெறுப்பு இரண்டிலும் இருந்து மீண்டவர் இந்த மனதின் மாய்க்குள் இருந்து மீள்கிறார். அப்போ இங்கே தான் அந்த தீ அணைந்த சுபாவம், ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை என்ற தீ அணைந்து விட்ட சுபாவம் இது. அப்போ அணைந்து போனதன் பிறகு அப்போ அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவர் 1000 பேரில் எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனையே இல்லை. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம். அது இங்கிலீஷ்காரரா, ஒரு தமிழரா, ஒரு ஹிந்திக்காரரா, அவர் இஸ்லாமியரா அப்படின்ற பிரச்சனை அவருக்கு கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணமாக இருந்தால், ஒரு உருவமாக இருந்தால், அப்போ கண் என்பது வர்ணத்தை எந்நேரமும் சேமிக்கிறது. அப்போ அதுக்குள்ள உண்மை இல்லை. அப்போ கண் என்பது என்னுடையதா? இல்லை. கண் என்பது நானா? இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது? இல்லை. அப்போ காது என்பது ஒரு சென்சர். அது எந்நேரமும் சத்தத்தை உற்பத்தி செய்கிறது. அப்போ காதுக்கு விளங்கும் சத்தம், கேட்கும் சத்தம் என்பதை நானா கேட்குறேன், எனக்கா விளங்குது? இல்லை. அது ஒரு சென்சர். அப்போ இது இரண்டும் இணைந்த போது நடுவில் பிறந்த மனதில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? இல்லை. எண்ணங்களும் மனதின் மாயை கற்பனை. அப்போது கற்பனை மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். அது புத்தருக்கும் வரும். எந்த மனிதனுக்கும் மனதுக்கு எண்ணங்கள் வராமல் இருக்காது. கண்களுக்கு எப்படி வர்ணம் தெரியுதோ, காதுக்கு எப்படி சத்தம் கேட்குதோ, அதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பகவான் புத்தரின் பிள்ளையான இந்த
சத்தியத்தை உணர்ந்த ஆரியருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போகிறது, மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ அந்த மதிப்பு பெருமதி இல்லாமல் போனதன் பிறகு அங்கே அந்த ராக தேச மோகன் ஆசை கோபம் மாயை இங்கே தனியப்பட்டு விட்டது, அது அணைந்து விட்டது. அப்போ அதுக்குள்ளே பெருமதி இல்லை, மதிப்பு இல்லை. அது சாமானியமாக வந்து வரும் போகும். அப்போ அதை நாங்கள் நிறுத்தவோ, அதை நாங்கள் தடை செய்யவோ, அதை நாங்கள் வேறு திசைக்கு கொண்டு போகவோ, அதை நாங்கள் ஒரு நிலைப்படுத்தவோ எதையுமே அவர் செய்ய போக மாட்டார். அது சாமானியமாக எண்ணங்கள் வரும் போகும். அது சாமானியமான மனதின் சுபாவம் அது. அப்போ உற்பத்தி நிலையங்களின் சுபாவம் அது வந்து அப்படித்தான். அப்போ அதை வந்து யாரும் நிப்பாட்ட முடியாது. அதை இடைநிறுத்தவோ அதை வேறு திசைக்கு கொண்டு போகவோ அவரால் முடியாது. அதன் உண்மைத்தன்மையை சத்தியத்தை புரிந்து உணரத்தான் அவரால் முடியும். உணர்வது என்பது அவரால் முடியாது. அவரால் முடிந்தது சத்தியத்தை காண அவருக்கு சத்தியத்தை காண முயற்சி செய்யணும். அந்த விமர்சனம் அவருக்குள்ள தேவை. அந்த விமர்சனமானது தான் விதர்சன தியானம். அவர் விதர்சன தியானத்தினூடாக சத்தியத்தை அவர் காண்பாராக இருந்தார். சத்தியத்தை அவருக்கு உணரத் தொடங்கும். அப்போ அந்த உணர்வுக்குள்ளே அவர் விழித்து கொள்ளும் போது மனதின் மாயிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ எந்த எண்ணம் வந்தாலும் அவர் அதுக்கு அகப்பட மாட்டார். அதுக்கு அது ஒரு பெருமதியை கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு மதிப்பு வராது. அப்போது பெருமதி மதிப்பும் இழந்தபோது அப்போ அவருக்குள்ள ஈகோ இங்கே அழிந்து போகிறது, ஆணவம் அழிந்து போகிறது. அப்போது இது எல்லாமே அழிந்து போனதன் பிறகு அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அப்போ அவர் தரையில் நடந்து போகும் சாமானியமான மனிதனாகத்தான் இருப்பார். பகவான் புத்தர் அவர்களும் இந்த மாதிரி தான் இருந்தார். ஒரே துணியைத்தான், ஒரே காவி உடையைத்தான் தைத்து தைத்து போர்த்தி கொண்டு இருந்தார். அப்போது அவர் வந்து பிச்சைக்காரர் போல் பிச்சை ஏந்தி தான் சாப்பிட்டார். அப்போ இந்த மாதிரி பிக்ஷு ஒருத்தர் இங்கே இருக்கிறார், அந்த உலகத்தில் எங்கே இருக்கார்? இல்லை, இன்றைக்கி எல்லாமே ஆணவத்தில் அகங்காரத்தில் இருக்கிறாங்க, ஈகோவில் இருக்கிறாங்க. ஏன்? தனக்கு எல்லாம் கிடைக்கிது, தனக்கு எல்லாமே வணங்குறாங்க, தன்னை எல்லாம் வணங்குறாங்க, தனக்கு எல்லாமே கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற போது தனக்குள்ள ஒரு ஈகோ உருவாகிறது, அந்த ஆணவம் வந்துடுது. அப்போ அதுதான் அவருடைய ராகதேச மோக, அங்கே தான் அவருடைய கிளசி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாமல் உம்மத்தக்கராக இருக்கிறார், பைத்தியக்காரரை போல இருக்கிறார். அப்போது இதே போல தான் இன்றைக்கு பிக்ஷுக்கள் எல்லாமே, இது புத்த தர்மம் என்று சொல்லும் அனைவருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள் இருப்பது ஈகோ, அவர்களுக்குள் இருப்பது இந்த ஆணவம் அகங்காரம் அவருக்குள்ள நிறைய இருக்குது. அப்போது இப்படியாக இருக்கும் ஒரு மனிதன் சத்தியத்தை புரிந்து கொள்ளலை. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இது உண்மை, இதுதான் சத்தியம் என்று. ஆனால் அவர் இருப்பது மூடத்தனத்தில் என்பது அவருக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்வாக இருந்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமபாத தர்மம் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து நடைமுறையில் இவர் கையாள்வாராக இருந்தால், சத்தியத்தை உணர்வாக இருந்தால், அப்போ அவருக்கு மனதின் மாயை மீண்டும் உண்மையாகாது, கற்பனை உண்மையாகாது. இது கற்பனை. அப்போ அது கற்பனையிலிருந்து விழித்து கொள்கிறார். அப்போது மனதின் மாயிலிருந்து அவர் விழித்து கொள்கிறார். விழித்து கொண்ட போது அவர் இந்த நொடிக்குள் தான் விழித்து கொள்கிறார், இக்கணத்துக்குள் விழித்து கொள்கிறார். அப்போ கணம் என்பது வந்து ஒரு எண்ணம் கிடையாது, இந்த நொடி என்பது வந்து ஒரு எண்ணம் கிடையாது. அதுதான் ஞானம். இதுதான் பகவான் புத்தர் அடைந்த புத்த ஞானம். அப்போ இந்த இக்கணத்துக்குள் விழித்து கொண்டவர் எல்லா நிலைகளிலும் இந்த இக்கணத்துக்குள் தான் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் இக்கணத்துக்குள் தான் அவர் இருக்கிறார். இக்கணத்துக்குள் மட்டும்தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த கணத்துக்குள் இருக்கும் ஒருவர் இருக்கிறாரா? இல்லை, ஒருவர் அங்கே இல்லை. அப்போ இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் இருந்தாரா? இல்லை. புத்தர் என்றால் மனதில் மாயிலிருந்து கற்பனையிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ அங்கே ஒரு மனிதனும் இல்லை, கடவுளும் இல்லை, இறைவனும் இல்லை, ஆண்டவனும் இல்லை, அல்லாவும் இல்லை, யாருமே இல்லை. எல்லா துஷ்டிகளிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இல்லை என்றால் அப்போ அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம், இக்கணத்துக்குள் விழித்து கொண்ட சுபாவம், இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இல்லை. அப்போது ஒருவர் இல்லை என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது அவருடைய செயல்பாடுகள் வழக்கம் போல் நடக்கும். அப்போ அவர் வீட்டில் இருந்தால், அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்தால்
அவர் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அவரும் அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வார். கணவனாக இருந்தால் மனைவிக்கு தேவையான விஷயம், குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம், தாய் தகப்பனுக்கு தேவையான விஷயம், அவர் அவர் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் செய்வார். தொழில் செய்பவர் தொழில் செய்வார், வியாபாரம் செய்பவர் வியாபாரம் செய்வார். இந்த மாதிரி அவரவர் காரியத்தில் அவரவர் அவரவருடைய காரியத்தை சரியாக செய்யலாம். சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு எங்கேயும் யாரும் போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஒன்று புத்தர் அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்குது. சப்பதுக்க நிஸ்ஸரண நிப்பானம் சச்சி கருணாத்தாய இமங்காசாவத் கயத்வா என்று பகவான் புத்தர் அவர்களிடத்தில் அக்காலத்தில் மனிதர்கள் இந்த காவியை எங்களுக்கும் தாருங்கள் சுவாமி, காவி உடைய எங்களுக்கும் அணிவித்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு துறவியாக ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்களும் இந்த மனதின் மாயிலிருந்து மீளணும், துன்பத்திலிருந்து மீளணும் என்பதற்காக இந்த காவியை கேட்டார்கள். காவி உடையை கேட்டு துறவரம் போனார்கள். அப்போது இந்த துறவரம் போனவர்களுக்கு அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அப்போ அதுக்காகத்தான் துறவரம் போனாங்க. சாப்பாடு கிடைக்கிது, இருப்பிடம் கிடைக்கிது, உடுத்துவதற்கு உடை கிடைக்கிறது, நோய்வாய்ப்பட்டால் மருந்து மாத்திரைகள் கிடைக்கிது. அப்போ இது எல்லாமே கிடைக்கும் போது அவருக்கு மனதின் மாயிலிருந்து மீள்வதற்கு இலகுவாக இருக்கிறது. அப்போ அதற்காகத்தான் துறவரம் சென்றார்கள். ஆனால் அப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் யாரையுமே சொல்லலை. ஆனால் அந்த துறவரம் சென்றவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தா அவர்கள் மனதின் மாய்க்குள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாமே கிடைக்கும் போது சாப்பாடு கிடைக்கிது, உடை கிடைக்கிது, மருந்து மாத்திரை கிடைக்கிது, இருப்பிடம் எல்லாமே இந்த இல்லற வாழ்க்கை வாழும் மனிதர்கள் அவர்களுக்கு எல்லா வசதியிலும் செய்து கொடுக்குறாங்க. அப்போ உபாசிக்கா என்ற அந்த மனிதர்கள் பிக்ஷுனிக்கு இதெல்லாமே செய்து கொடுக்குறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு ஈகோ ஏன் தனக்கு எல்லாம் கிடைக்கிது, தன்னை வணங்குறாங்க, தனக்கு எல்லாம் அடிமை நினச்சிக்கிட்டு இவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களை இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது இலங்கை நாட்டில் இதுதான் இன்றைக்கி பிரதானமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் இவர்கள் யாருமே உண்மையை காணலை, சத்தியத்தை காணலை. இதில் சத்தியத்தை உணராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. இதில் சத்தியத்தை உணர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இலைமறை காய்களைப் போல அவர்களை வெளியில் காண முடியாது. காரணம் என்றால் இந்த சாமானியமான மனிதர்களுக்கு அவரால் வாழ முடியாது. ஏன்? அவர் எல்லாத்தையும் போலத்தான் இவர்களையும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்களை இந்த சமூக உலகத்தில் காணவும் முடியாத நிலையில்தான் அவர் இருப்பார். சாமானியமான நடந்து போகிற ஒரு எளிமையான மனிதனை கண்டால் யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் பிராடோவில் போனால் அவர்களை மதிப்பு மரியாதை அதிகம். அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூழல் உருவாகி இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் இன்றைக்கி மதிப்பு இருக்குது. அப்போ அப்படியானவர்கள் தான் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுவல்ல பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள். சாமானியமாக எளிமையான நடந்து போகிற தரையில் நடந்து போகக்கூடிய ஈகோ அழிந்து போன ஆணவம் இல்லாத ஒரு பிச்சைக்காரரை போலத்தான் அவர் இருப்பார். அப்போ அவர்களை காண கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்? இன்றைக்கி உலகம் தலைகீழாக போய்கொண்டிருக்கு. அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அவர் தன்னை அடையாளப்படுத்தி நான் ஒரு புத்த சுபாவம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அடைந்து விட்டேன்னு சொல்லி ஒருபோதும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்? புத்த சுபாவம் அடைந்த ஒருவர் இங்கே இல்லையே. அப்போ நான் அடைந்து விட்டேன் என்றால் அது உண்மை அல்ல, அது பொய். அப்போ இன்றைக்கு அதை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்வது எல்லாமே பொய். பெரிய பெரிய கதிரைகளை அமைத்துக்கொண்டு தங்க நாற்காலியில் உட்காந்து கொண்டு தர்ம போதைகளை செய்கிறாங்க. இது எல்லாமே படம், பொய், உலக ஏமாத்துறாங்க. அப்போ இது இல்லை, உண்மை கிடையாது. அப்போது உண்மையான தனிமை என்றால் மனதிலிருந்து மீண்டவர் அவர் 1000 பேர் மத்தியில் அவர் தனிமையைத்தான் இருக்கிறார். அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் சங்கீத்திய நிப்பிதாய், இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது புரிந்து கொண்டவருக்குத்தான் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உணர்வுக்குள் இருப்பவர் அவர் குடும்பத்தில் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறார். அவர் இருப்பது தனிமையில். அவர் பிள்ளைங்களோடு இருந்தாலும், கணவனோட மனைவியோடு இருந்தாலும்,
தாய் தந்தையரோடு இருந்தாலும், நண்பர்களோடு இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அளவில் ஒரு மனிதனாக இருந்தாலும், எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் அவர் இருப்பது தனிமையில். ஏன் நொடிக்குள்ள எதுவுமே இல்லை, இந்த நொடிக்குள்ளே எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாட்டி அப்போ நானும் இல்லை. அப்போ இங்கே உற்பத்தி நிலையங்களின் செயல்பாடு நடக்குது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை என்றால் அப்போ நான் இங்கே இல்லை. அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது அதிகாம்பீரம், இது மகா காம்பீரமான பரம சத்தியம் இது. அப்போ இதை நீங்கள் கேட்டு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் முதல் நிலையான மனம் உருவான விதம் பற்றி நீங்கள் போதனைகளை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கணும். அதை நீங்கள் ஒரு தேடுதல் செய்து பார்க்கணும். அந்த தேடுதல், விமர்சனம், ஆழ்ந்த சிந்தனை, இதுதான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானத்தில் நீங்கள் இறங்கி செயல்படும் போது, ஈடுபடும் போது, அப்போ இதன் யதார்த்தம் உங்களுக்கு புரிய வரும், இதன் சத்தியம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ சத்தியத்தை நீங்கள் புரிந்து அதோடு நீங்கள் விழித்து கொள்ளும்போது, சத்தியத்தோடு விழித்து கொள்ளும்போது, மாமரம் என்பது உண்மை இல்லை, வாழை மரம் என்பது உண்மை இல்லை. அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், பணம், சூரியன், சந்திரன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், இது எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இதில் எங்கே இருக்குது உண்மை? இது எங்கேயுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் நீங்கள் உணர்வீங்க. அப்போ அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் விழித்து கொள்ளும்போது இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து நீங்கள் மீள்றீங்க. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியவில்லை என்றால் அப்போ நீங்கள் கண் அப்போ உங்களுடையது கிடையாது. அப்போ கண்ணுக்கு தெரிவது உங்களுக்கு தெரிவது கிடையாது. அப்போ கண்ணிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுறீங்க. இப்போ காதுக்கு கேட்கும் சத்தம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது காது என்ற உற்பத்தி நிலையத்தால் உருவானது. காது விளங்காட்டிய சத்தம் இல்லை. அப்போ காது விளங்காதவர் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சத்தம் இல்லாட்டி சத்த உலகம் அவருக்கு இருக்குதா? இல்லை. சத்த உலகம் அவருக்கு இல்லாட்டி அப்போ அவர் அதை பிடித்து கொள்ள மாட்டார். அப்போ எனக்கு தான் கேட்குது, நான் தான் அதை கேட்குறேன் அப்படின்ற கதை அவர்கிட்ட இல்லை. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு சத்தம் என்பது எனக்கு கேட்பது கிடையாது, இதை நான் கேட்பது கிடையாது. அப்போ அவர் அந்த காது என்ற உற்பத்தி நிலையத்திலிருந்து மீள்கிறார். அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போது இதிலிருந்து மீண்டவர் மனதிற்கு மனதிலிருந்து மீள்கிறார். அப்போ எண்ணங்களிலிருந்து மீள்கிறார். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அந்த பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டு இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார், இக்கணத்துக்குள் விழித்து கொள்கிறார். அப்போது உற்பத்தி நிலையங்கள் வழக்கம் போல் செயல்படும். கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும். அப்போ மனதுக்கு எண்ணங்கள் வழக்கம் போல் வரும் போகும். ஆனால் இதுக்கு எந்த ஒரு உற்பத்தி நிலையத்துக்கும் அவர் இணங்க மாட்டார். அதை உண்மை என நம்பி போக மாட்டார். அதுதான் உண்மை என்று அதன் பின்னுக்கு அவர் போகவே மாட்டார். அப்போ அதிலிருந்து மீண்டவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து நொடிக்குள் விழித்து கொள்கிறார். உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார், நிர்வாணம் அடைகிறார். இப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், உண்மையான தனிமை. இதுதான் உண்மையான தனிமை. அப்போது சலாயத்தன லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போ உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை பெறுபவர் நிர்வாணம் அடைகிறார். இதுதான் பரம சத்தியம், அதிகாம்பிரமானது. அதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.